நான் வந்து சென்னையில் தான் வந்து 30 வருஷமாக இருந்தேன், திருவான்மியூரில். சரி, இப்போ ஒரு 2 வருஷமாக தான் ஜோராக பேசுங்க. ஒரு 2 வருஷமாக தான் உங்களை பற்றி தெரியும். 30 வருஷம் இந்த ஊரில் தான் இருந்துருக்கிறேன். உங்களை பார்க்க முடியல, உங்களோட அருமை எனக்கு தெரியல. சரி, இப்போ ஒரு கொஞ்ச காலமாக ஒரு 2 வருஷம் 1.5 வருஷ காலமாக தான் வந்து உங்களோட அருமை தெரிஞ்சு இங்கே உங்களோட என்ன போன ஜென்ம புண்ணியம் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். உங்ககிட்ட உபதேசம் வாங்கி இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி. எத்தனாவது உபதேசம் வாங்கிக்கிறீங்க? 3 முடிச்சிருக்கேன். 3 வாங்கியிருக்கிறீங்களா? 3 உபதேசம் வாங்கியிருக்கிறீங்க. வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க. அது இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ ஆன்மாவை அறிகிற பாடம் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சார். ஆமாம். ஆன்மாவோட பேசுமா? ஆன்மா இன்னொரு ஆன்மா எங்கேருந்து வரும்? இல்லை வேற இன்னொரு ஆன்மா இருக்குது ஒன்று, இன்னொரு ஆன்மா எங்கேருந்து வரும்? வேற என்ன ஊரில் இருக்கிற ஆன்மா கிட்டலாம் பேச மாட்டீங்களா? அப்படிலாம் பேசாது. மனம் மட்டும்தான் ஊரில் இருக்கிறவனெல்லாம் தேடி தேடி போய் பேசும். ஆன்மாவுக்கு மற்றவன் ஆன்மாவை தேடுறது வேலை இல்லை. ஆன்மாவனுடைய வேலை இறைவனை தேடுறது தான் வேலை. ஆன்மாவுக்கு மற்ற ஆன்மாவை தேடுறதோ மற்ற மனுஷனை தேடுறதோ அந்த வேலையே அது கிடையாது. பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆன்மாவனுடைய செயல்பாடு என்ன, மனசனுடைய செயல்பாடுகள் என்ன. மனமாகப்பட்டது தனித்து நிற்கிற வரைக்கும், ஆன்மா தனித்து நிற்கிற வரைக்கும் மனம் உலகத்தையே நாடும். மனம் போய் ஆன்மாவில் இணைஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஆன்மாவனுடைய செயல் உலக செயல் போயிடும். அதுதான் மகான்ன்றது. அந்த ஆன்மாவனுடைய செயல்னா இறைவனை போய் அடையிறது தான் அதனுடைய வேலை. அதனால் எந்த ஆன்மாக்கிட்டும் பேசாது. ஏன்னா இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உடல் இருந்தால் தான் இதான் உங்கள் அம்மான்னு தெரியும். உங்கள் சம்சாரங்கிறாங்க, அந்த உடல் தான் உங்கள் சம்சாரம் தெரியும். உள்ளகிற ஆன்மா இதுதான் நம்ம சம்சாரம், நம்ம புள்ள, நம்ம அம்மான்னுலாம் தெரியாது. ஏன்னா அதுக்கு அடையாளம் கிடையாது. மனசுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு மட்டும்தான் அடையாளம். அந்த அடையாளம் உள்ள பொருளை பார்த்து தான் ஒரு சொந்தக்காரு, ஒரு சின்னக்காரு, ஒரு அம்மா, இது அப்பா அப்படின்னு தேடுறோம். உடல் மண்ணுக்கு போயிடுச்சுன்னா எது அம்மா எது அப்பா ஒன்றுமே கிடையாது அங்கே. அதனால தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உங்களை அறியுங்க முதல்ல. அடுத்தவங்களை அறியணும்னு ஆன்மாவை நினச்சா கூட தப்பாக போயிடும் அது. அதனால் முதல்ல நீங்கள் உங்களை அறியணும். உங்களை அறிஞ்சிங்கன்னா கடவுளை அறியலாம். இது 2 தான் இந்த உலகத்தினுடைய இணைப்பை தவிர மற்ற மனுஷனுடைய இணைப்பெல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 1000 பேர்கிட்ட சிநேகம் பண்ணுறான், கடைசி வரைக்கும் அந்த 1000 பேர்கிட்ட பண்ண முடியுதா? ஒரு 2 வருஷம் ஒருத்தங்கிட்ட பண்ணுறான், இன்னொரு 2 வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்ணுறான், இன்னொரு 2 வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்ணுறான். இது உடலினுடைய உருவத்தை வச்சு பழகிற விதங்கள். ஆனால் ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது, ஆனால் ஒலி அது, ஓசை அது. அந்த ஒலியும் ஓசையுமா இருக்குது, அது சின்னது, இறைவன் பெருசு. அந்த பெரிய பொருளில் போய் இணையத்துக்கு தான் அந்த ஆன்மா முயற்சி பண்ணுமே தவிர அடுத்த ஆன்மா கிட்ட பேசணுன்றதுலாம் அதுக்கு கிடையாது. மனசுக்கு தான் அடுத்தவங்க கிட்ட பேசணுன்ற ஆசை. ஆன்மாவுக்கு ஆசை கிடையாது. ஆசை இல்லாதால அது யாருக்கிட்டும் பேசாது. கடவுள் மேல போய் இணையணும். ஏன்னா அதிலேருந்து வந்த பொருள் அதிலேயே போய் இணையும். இப்போ வானத்தில் ஒரு ஃப்ளைட்டு பறக்குது, அங்கே விபத்து நடக்குது, எரியுது. ஆனால் அது எங்கே போய் விழுது? பூமியிலேயே வந்து விழுது. மேலே எரிஞ்சது மேலே போல. எந்தெந்த பொருள் எங்கெங்கே செய்தானோ அந்தந்த பொருள் அங்கங்கே போய் சேர விரும்புது. மண்ணுக்கு பூமியில் செய்த பொருள் அத்தனையும் ஆகாயத்தில் இருந்தாலும் பூமியில் தான் வந்து விழுந்துடும். ஆகாயத்தில் செய்த பொருள் அத்தனையும் மண்ணில் இருந்தாலும் ஆகாயம் போவதான் விரும்பும். அதுதான் ஆன்மாவனுடைய செயல். சொல்லுப்பா சாமி. பல 1000 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு உன்னதமான விஷயம், அது என்னன்றதே உணரக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் இப்போ கற்றுக் கொடுத்துருக்கீங்க. சரி. ஆனால் இது பெரும்பாலும் மக்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து மக்களை பற்றியே நீ யோசிக்கக்கூடாது, நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நீ பெத்த புள்ளியே உன்னால் நீ நினைக்கிறபடி வாழ வைக்க முடியாது. உன் அம்மா நினைச்சபடி நீ வாழலை. அப்போ இது அவன் மன சம்பந்தப்பட்ட விஷயம். அவனுக்கு எது பிடிக்குதோ அதில் போவான். அது கெட்டது நல்லதுன்றதை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். நீ எவ்வளோதான் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டான். 40 வருஷமாக கத்தின்னுக்கிறேன், யார் கேட்டான்? கேட்க முடியல. ஏன்னா அவன் வந்து அந்த வாழ்க்கைன்ற ஓட்டத்தில் அந்த மனசு ஆசைன்ற வேகத்தில் போயின்னுக்கிறான். அவன் வந்து உலகம், நான் சொல்கிறேன் உலகம் கேட்டுச்சு, நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நான் பேசுகிறேன், என்னால் எல்லாரையும் மாற்றிட்டேன் அப்படின்னு நான் நினச்சா என்னை விட ஏமாளி யாரும் கிடையாது. ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லிக்கினே இருக்கணும். அவன் கேட்குறானோ கேட்கலையோ அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது.
அதை மாதிரி நீங்கள் பெத்த பிள்ளைங்களுக்கு கூட நல்ல வழிகளை நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் சொல்கிறதால அதை கேட்கணும் நம்பக்கூடாது. அந்த நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா துக்கத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. ஒரு பிள்ளைக்குட்டியை பெற்றுக்கிறோம், இளமையில் குழந்தையா இருக்குது, அது நம்ம இடைப்பருவத்தில் இருக்கிறோம். அப்போது அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஊட்டி வளர்க்குறோம். ஆனால் அது வளர்ந்த உடனே என்ன இப்போது தாய் பேச்சை கேட்கறதில்ல, தகவல் பேச்சை கேட்கறதில்ல. அப்போ நமக்கு என்ன ஏற்படுது மனசில்? இவ்வளோ ஆசையா இது நமக்கு உதவுன்னு வளர்த்தோமே, இன்னைக்கு அது நமக்கு உதவலையே, நம்ம பேச்சை கேட்கலையே அப்படின்ற மன வருத்தம் வரும். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உங்கள் கடமை அதை காப்பாற்ற வேண்டியது. அது உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா துக்கம் வந்து சேர்ந்துடும். அந்த நினைப்பே வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பெற்றுட்டீங்க, நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும். ஆனால் அது உங்களை காப்பாற்றுன்ற நினைப்பு வச்சுக்காதீங்க. அதுங்களையும் காப்பாற்றுங்க, நீங்களும் பாதுகாப்பாக இருந்துங்க. எல்லாத்தையும் அதுங்களுக்காக அழிச்சிட்டு நீங்கள் நடுரோட்டில் போய் நிற்காதீங்கன்னு சொல்லிங்கிறேன். அதனால் யாரையும் போய் நம்ம யோசிக்கக்கூடாது. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. உலகம் எடுத்துக்கலையே, நீ ஏன் வருத்தப்படுற? நீ வருத்தமே படக்கூடாது. நீ எப்பவுமே சந்தோஷமாக வாழணும். உன்னை தேடினால் அந்த சந்தோஷம் கிடைக்கும். உலகத்தை தேடினால் துக்கம் கிடைக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. சொல்லு ஐயா. நம்ம உடம்பால் செய்கிற கர்ம வினை வந்து ஆன்மாவில் பதிவாகுங்களா ஐயா? ஆன்மாவில் பதிவாகாதுமா, மனசில் பதிவாகுங்க. மனம் போய் ஆன்மாவில் சேருமே. அப்போ அதான தூக்கி சுமந்துங்குது. உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அது அவனை பாதிக்குது. அவன் இல்லாத போது உங்களை தானே பாதிக்கும். அப்படி தான்மா இது. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, ஒரு ஆன்மா இன்னொரு உடல் எடுக்கும்போது அது எதன் அடிப்படையில் முன்ன செஞ்ச கர்ம வினை பயன அடிப்படையில் நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்மா உடல் எடுக்குது. ஒரு ஒரு ஆன்மா முதிர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு எப்படிங்க? ஆன்மாவுக்கு முதிர்ச்சி இளமைன்றதே கிடையாது, மனசுக்கு தான் முதிர்ச்சி இளமை. அப்புறம் ஒரு மனுஷனோட மூளை சிந்திக்குதுங்களா ஐயா? ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குதுங்களா ஐயா? ஒரு மனுஷனோட சிந்தனை மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, இல்லை ஆன்மாவோட அனுபவ அறிவுனால சிந்திக்குது? மூளை தான்மா சிந்திக்குது, மன மூளையில் தான் இருக்குது. ஒரு அஞ்ஞானி ஆன்மா அந்த உடலை விட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன் ஐயா, அவங்க வந்து நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்கிறாங்களா, அப்படிங்களா ஐயா? அது போன பிறகு எந்த நரக வேதனை அனுபவிது? இருக்கும்போதே நரக வேதனை தான் இருக்குது. வாழும்போதே நரக வேதனை தான் நம்ம மனுஷனுக்கு. அது அனுபவிச்சு தான் இப்போ அது சூசைட் பண்ணிட்டு போச்சு. பல விதங்கள்ல, ஒரு விதத்தில் இல்லை, பல விதங்கள்ல. இப்போ ஆண்களால் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வாழ்க்கைகள் சின்ன பண்ணமா போகுது. கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா ஒரு மனைவியை கல்யாணம் பண்றான். 3 மாதம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு தேர்த்தி விட்டுடுறான். 10 வருஷம் தான் அது. அதே மாதிரி சில பெண்களால் ஆண்கள் பல விதமாக பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும். அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும். இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்கே போனாலுமே சரியா இருக்காது. அதே மாதிரி ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணுக்கிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நரக வேதனைப்பட்டு சாவுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு வாழக்கூடியது. அது சட்டு கட்டுற மாதிரி மாற்றி போட்டுக்குன்னு போகிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பாதிப்புகளே வர்றது அவனுடைய கர்ம வினையினுடைய காரணமாக தான். பெண்ணுக்கு வந்தாலும் சரி, அது ஆணுக்கு வந்தாலும் சரி. என்கிட்ட ஒரு ஆள் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, கரூர்லேருந்து. அவருடைய சம்சாரம் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிடுச்சான். இட்டுன்னு போய் 3 வருஷமாச்சான். நான் போய் இட்டுன்னு வரட்டான்னு என்ன கேட்குறேன், நான் புரோக்கறேன். எவ்வளோ புத்தி இருக்குது பாரு. யார் பேசுகிறா, அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்களால நம்ம என்ன விஷயத்த கேட்குறோன்னு கூட தெரியாத மடமண்டுங்களாக இருக்கிறானுங்க சில பேர். அவன் 3 வருஷமாச்சு உன்னை விட்டு போயிட்டு நீ யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வேண்டியது தானே. அவளை போயிட்டுன்னு வரேன்னா அங்கேயும் கேட்டு இங்கேயும் கேட்டு தான் நான் வாழ்க்கை போவோம். இந்த மாதிரி சில பெண்கள் தவறு செய்கிறாங்க. சில ஆண்களால் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை எல்லாரும் மாற்றிக்கின்னு வாழணும். நமக்கு ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இதுதான், இதில் தான் வாழணுன்ற முடிவோடு இருக்கணும். அதை வாழும்போது ஆசையாக வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா? சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஐயா, மிதமாக போங்கன்னு. மிதமாக போனதுன்னா எப்படிங்க ஐயா? வேகமாக போகிறதுனா எப்படிங்க? அவசரப்படுறது வேகம். எதையுமே செய்யாதது சோம்பேறித்தனம்.
ரெண்டையும் உட்கார்ந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமா போனோம்னா நடுநிலையா போறதுன்னு அர்த்தம். நன்றிங்க ஐயா, சந்தேகத்தை தெளிய வச்சிட்டீங்க ஐயா.